ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் தமிழில் ஃபஸ்ட் டேர்ம். ஃபஸ்ட் டேர்மில் இயல் 1 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மனப்பாடம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது நம்மளுக்குன்னா, இயல் 1ல் எங்கள் தமிழ் இருக்குது. அது உங்களுக்கு மனப்பாடம். அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும், பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது, கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக, எல்லா மனிதரும் இன்புறவே, என்றும் இசைந்திடும் அன்பரமே. அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும், இன்பம் பொழிகிற வானொலியாம், எங்கள் தமிழ் எனும் தேன்மொழியாம். இது யார் எழுதியிருக்காங்கன்னா, நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் எழுதியிருக்காங்க. சரிங்களா? இது இயல் 1க்குள்ள மனப்பாட பாடல். நெக்ஸ்ட் அதில் ஒன் வேர்ட்ஸு சொல்லும் பொருளும்ல இது 4 தான் இருக்குது. ஊக்கிவிடும், ஊக்கப்படுத்தும், விரதம், நோன்பு, குறிக்கோள், பொழிகிற, தருகின்ற. நெக்ஸ்ட்டு சரியான விடை. நெறி என்னும் சொல்லின் பொருள் வழி. குரலாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது குரல் கூட்டல் ஆகும். வான் கூட்டல் ஒளி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வானொலி. குருவினாக்கள் போயிடலாம். தமிழ் மொழியின் பண்புகளாக நாமக்கல் கவிஞர் கூறுவன யாவை? அன்பும் அறமும், அச்சம் நீங்கிய இன்பம், தேன் போன்ற இனிமை, அருள்நெறிகள் நிரம்பிய அறிவு போன்றவற்றை தமிழ் மொழியின் பண்புகளாக நாமக்கல் கவிஞர் கூறுகிறார். தமிழ் மொழியை கற்றவரின் இயல்புகளை எழுதுக. தமிழ் மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார்கள். தமிழ் மொழி கற்றோர் அனைவரிடத்திலும் அன்பாக பழகுவர், அறத்தோடு வாழ்வர், கொள்கையோடும் குறிக்கோளோடும் வாழ்வர். இவையே கற்றவரின் இயல்புகளாகும் என நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் கூறுகிறார். இதில் சிறுவினா ஒரு கொஷின் இருக்குது. எங்கள் தமிழ் என்னும் பாடல் நாமக்கல் கவிஞர் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. நாம் பேசும் தாய்மொழியாம் தமிழ்மொழி அருள்நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது, அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது. தமிழ் மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார்கள், தம்மை போற்றாதவர்களையும் இகழ்ந்து பேச மாட்டார்கள். நெக்ஸ்ட்டு தமிழ்மொழி தரும் அன்பும் அறமும் கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு வாழ உதவும். நாம் தமிழ்மொழி அனைவரிடத்திலும் அன்பையும் அறத்தையும் தூண்டும், அஃது அச்சத்தை போக்கி இன்பம் தருகிறது. எங்கள் தமிழ்மொழி தேன் போன்ற மொழியாகும். சிறுவினா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு சிந்தனை வினா. கவிஞர் தமிழ் ஏன் தேனுடன் ஒப்பிடுகிறார்? தேனின் சுவை இனிமை, அதுபோல் தமிழும் பேசுவதற்கு கேட்பதற்கும் இனிமையாக இருக்கிறது. அதனால்தான் கவிஞர் தமிழ் தேனுடன் ஒப்பிடுகிறார். இது இயல் 1. எல்லா புக் பேக் ஆன்சர்ஸும் முடிஞ்சிடுச்சு. சொல்லும் பொருளும், சரியான விடை, குருவினாக்கள், சிறுவினாக்கள், நெக்ஸ்ட்டு சிந்தனை வினா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இயல் 2. இயல் 1லேயே நெக்ஸ்ட்டு சாப்டர் 1 அல்ல 2 அல்ல. இதில் சொல்லும் பொருளும் ஒப்புமை, இணை, அற்புதம், வியப்பு, உபகாரி, வள்ளல், முகில், மேகம், கமழும், வீசும். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி. வானில் டேஷ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும். வானில் முகில் கூட்டம் திரண்டால் மழை பொழியும். 2 அல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது 2 கூட்டல் அல்ல. தந்துதவும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தந்து கூட்டல் உதவும். ஒப்புமை கூட்டல் இல்லாத என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஒப்புமை இல்லாத. தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களாக கவிஞர் கூறுவன யாவை? குருவினாக்கல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாட்டில் இயற்கை வளங்களாக கவிஞர் கூறுவன யாவை? தமிழ்நாட்டில் வீசும் தென்றலில் தேன் மனம் கமழும், சுவைமிகு கனிகளும் பொன் போன்ற தானிய கதிர்களும் விளையும். தமிழ்நாட்டின் நன்செய் நிலவளம் 1 2 அல்ல பலவாகும்.
ஃபஸ்ட் கொஷின் ஓவர். செகண்ட் கொஷின் குருவினாக்களில் 1 அல்ல 2 அல்ல பாடலில் இடம்பெற்றுள்ள வள்ளல்கள் குறித்த செய்திகளை எழுதுக. முல்லைக்கு தேர் தந்து மழை மேகத்தை விட புகழ்பெற்றவன் வள்ளல் வேள்பாரி. புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவன் குமணவள்ளல். சிறுவினா, தமிழுக்கு வளம் சேர்க்கும் இலக்கிய வகைகளாக கவிஞர் கூறுவன யாவை? பரணி இலக்கியம், பரிபாடல், கலம்பக நூல்கள், எட்டுத்தொகை, திருக்குறள் மற்றும் சங்க இலக்கியங்கள் போன்றவற்றை தமிழின் இலக்கிய வளங்கள் ஆகும். சிந்தனை வினா. நெக்ஸ்ட்டு, தமிழில் அற இலக்கியங்கள் மிகுதியாக தோன்ற காரணம் என்ன? சமூகத்தில் ஒழுக்கத்தின் தேவை அதிகமாயிற்று. சமூகத்தில் பக்தி வளர தொடங்கியது. பொருள் வளமும் அருள் வளமும் நாட்டில் நிறைந்திருந்தது. ஸோ இதோட வந்துட்டு இயல் 1ல் 1 அல்ல 2 அல்ல புக் பேக் ஆன்சர்ஸ்லாம் முடிஞ்சிடுச்சு. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இயல் 1ல் அமுதத்தமிழில் நெக்ஸ்ட்டு அமுதத்தமிழில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மொழியின் முதல் நிலை பேசுதல், கேட்டல் ஆகியனவாகும். ஒலியின் வரிவடிவம் எழுத்து ஆகும். தமிழின் கிளை மொழிகளும் ஒன்று தெலுங்கு. பேச்சு மொழியை உலக வழக்கு என்று கூறுவர். சரியா தவறா? மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகிறது. சரி. எழுத்து மொழி காலம் கடந்து நிலை நிற்கிறது. சரி. பேசுபவரின் கருத்திற்கு ஏற்ப உடனடி செயல்பாட்டிற்கு உதவுவது எழுத்து மொழி. தவறு. எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம். தவறு. பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம். சரி. நெக்ஸ்ட், பேச்சு மொழி எழுத்து மொழி பயன்பாட்டின் அடிப்படையில் ஊடகங்களை வகைப்படுத்து. இதில் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எழுத்து மொழி தனியாகவும் பேச்சு மொழி தனியாகவும் நீங்கள் பிரித்து எழுதணும். எழுத்து மொழி மீன்ஸ் அது எழுத்து மொழி எதை வச்சு நம்ம எழுதுகிறோன்னா நூல்கள், செய்தித்தாள்கள், மின்னஞ்சல், இணையம். பேச்சு மொழினா வானொலி. பேச்சு மொழின்றது வானொலி, தொலைக்காட்சி, திரைப்படம், அலைபேசி. குருவினாக்கள். மொழியின் இரு வடிவங்கள் யாவை? மொழி பேச்சு மொழி, எழுத்து மொழி என இரு வடிவங்களை கொண்டது. பேச்சு மொழி என்றால் வாயினால் பேசப்பட்டு ஃபர்ஸ்ட் கொஷின் ஓவர். செகண்ட் கொஷின், பேச்சு மொழி என்றால் என்ன? வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழி எனப்படும். வட்டார மொழி எனப்படுவது யாது? பேச்சு மொழி இடத்திற்கு இடம் மாறும். மனிதர்களின் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்பவும் பேச்சு மொழி மாறுபடும். இவ்வாறு மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை வட்டார மொழி எனப்படும். இதிலே சிறுவினாக்கள் இருக்கு. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் 4 விளக்குக. பேச்சு மொழி, எழுத்து மொழி. வாயினால் பேசப்படுவது, எழுத்துக்களால் இணைக்கப்படுவது. ஒலி வடிவமாக உணரப்படுகிறது, வரி வடிவமாக உணரப்படுகிறது. இதை கேட்க முடியும், பார்த்து படிக்க முடியும். மொழியின் உயிர் நாடி, மொழியின் உடல் அமைப்பு. மொழி உயிர்ப்போடு வாழ உதவி செய்கிறது, மொழி காலம் கடந்து வாழ உதவி செய்கிறது. மொழியின் முதல் நிலை எடுத்துக்காட்டு திரைப்படம், தொலைக்காட்சி, வானொலி. மொழியின் 2ஆம் நிலை எடுத்துக்காட்டு நூல்கள், செய்தித்தாள், மின்னஞ்சல். உங்கள் மேம் என்ன சொல்கிறாங்களோ அந்த பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க.